ஹலோ மோட்டார் ஃபார்ம் நம்ம மிட் சைஸ் எம்பிவி செக்மெண்ட் சொல்லக்கூடியது இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நீஷான செக்மெண்ட். ஏன்னா பார்த்தோன்னா மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 5 சீட்டராக வாங்குவாங்க. ஆனால் 5 சீட்டருக்கு மேலே வந்து நமக்கு ஸ்பேஸ் வேணும், கம்ஃபர்ட் வேணும், செகண்ட் ரோ ரெக்லைனிங் ஸ்லைடிங் பண்ணணும், எல்டர்லி பேரண்ட்ஸுக்கான கம்ஃபர்ட் ஃபோக்கஸ் பண்ணி நினைக்கிறவங்க அந்த மிட் சைஸ் எம்பிவி பக்கம் போவாங்க. அதில் நம்ம பார்த்தோன்னா கம்மியான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. கேரன்ஸ், ஆல்கசார், எர்டிகா, ருமியான், XL6ன்னு கம்மியாக இருக்குது. இந்த கார்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸோடு இருக்குதுன்னா, கேரன்ஸ் வந்து அந்த செக்மெண்ட்டில் ப்ராக்டிகாலிட்டி, ப்ரீமியம்னஸ், நிறைய என்ஜின் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் நல்ல பிஸியாக இருந்த ஒரு கார். 2022 நல்ல நம்பர்ஸில் வித்துட்டு இருந்தது. இப்போ வந்து கியா அதுக்கு ஒரு மச் நீடட் அப்டேட்டை வந்து கேரன்ஸ் கிளாவிஸ்ன்னு சொல்லி ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி பெங்களூரு பக்கத்தில் இருக்கிற நந்தி ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிறோம். நம்ம கூட கிளாவிஸ் இருக்குது. இந்த கிளாவிஸ் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வந்து இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் உள்ளது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு 5 சீட்டரை பேஸ் பண்ண 7 சீட்டர்ஸுக்கும் ரெகுலராக மேனுஃபேக்சர் லெவலில் ஒரு 7 சீட்டராக வர்ற எம்பிவிஸுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஒன்று. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காரை வந்து எஸ்யூவியாக உருவாக்கும் போது அது ஒரு 5 சீட்டராக உருவாக்கிக்கிட்டு பூட் ஸ்பேஸில் அடிஷ்னலாக 2 சீட்ஸ், ஒரு ஜம்ப் சீட் வச்ச மாதிரி தான் இருக்குது, ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஜம்ப் சீட்டாக. ஆனால் நீங்கள் ஒரு எம்பிவி ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது எப்போவுமே அந்த ஃப்ளோர் பேன் டிசைனில் வந்து சீட்டிங் ஆங்கரேஜஸ் வந்து ஸ்பேசிங் பேஸ்டாக வச்சுருப்பாங்க. 3வது ரோக்கு இங்க்ரஸ் எக்ரஸ் இருக்கிறது மாதிரி. அப்படி பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் கார் நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து அடாப்டட் வெர்ஷன் ஆஃப் K2வில் தான் இதை பில்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த செகண்ட் டோரோடைய இந்த விட்த்து நீங்கள் பார்க்கும்போதே இவ்வளோ பெரிய ஒரு அப்பர்ச்சர் இருக்குது. இந்த செகண்ட் ரோ இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லும்போது இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இதை வந்து எம்பிவின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் ஏன் வந்து இந்த எம்பிவி பாயிண்டில் வந்து நம்ம கிறிஸ்டாவையோ இல்லை வந்து ஹை கிராஸையோ சொல்லலை அப்படின்னா வந்து அது இதுக்கு அடுத்த செக்மெண்ட். ஏன்னா இது வந்து மிட் சைஸ் எம்பிவி செக்மெண்ட். நான் முதல்ல சொன்ன அந்த 5+2 சீட்டர்ஸ், எவ்ரிடே 5 சீட்டர்ஸ், அக்கேஷனல் 7 சீட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம 700 சஃபாரி எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இது இந்த செக்மெண்ட் வராது, அது என்ட்ரி லெவல் ப்ரீமியம் எஸ்யூவிஸில் வரும். அப்போ இந்த கம்பேரிசனுக்காக தான் நான் இது சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்லேருந்து க்ரோ ஆன மிட் சைஸ் எம்பி. நம்ம நிறைய ரிவ்யூஸ் எடுக்க போகிற காலகட்டத்தில் வந்து நாய் வந்து நம்ம ரிவ்யூஸுக்கு குறுக்கால வரும், கேமியோஸ் எல்லாம் பண்ணும். இப்போ நான் ஃபஸ்ட் ஷாட் எடுக்கும்போதே டேனி சொல்லியிருந்தார், இந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து குறுக்கால வந்தார், நீங்கள் பாருங்களேன் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறதுக்கு கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு செக்யூரிட்டிக்கு பீப்புள் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம் திருப்பி. ஆக்சுவலி கேரன்ஸ்னு சொல்லக்கூடிய நேம் பேட்ஜிங் அவங்க வந்து லூஸ் பண்ணலை. இப்போ அதே கேரன்ஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு அந்த பாடியோட பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் அதே சிமிலராக தான் இருக்குது. K2 பிளாட்ஃபார்ம் தான். இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட், ரியர், இன்டீரியர்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கொரியன்ஸோட நேமிங் நாமன்க்ளேச்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஐட்டன் இருந்தது, அதுக்கப்புறம் கிராண்ட் ஐட்டன் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் நியாஸ்ன்னு இருக்குது. இதே மாதிரி இவங்க சஃபிக்ஸ்லேயும் ப்ரிஃபிக்ஸ்லேயும் நேம்ஸ் ஆட் பண்ணி தான் அப்கிரேட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கிளாவிஸ்ன்னு சொல்லக்கூடிய நேம் வந்து கேரன்ஸோட ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாவிஸோடைய அர்த்தம் வந்து ஒரு லாட்டின் வேர்டாக அவங்க வந்து கோல்டன் கீன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எப்போவுமே ஒரு கீ, ஒரு சாவி இருக்குன்னா நம்ம ஒரு விஷயத்தை திறக்க முடியும். இவங்க இது மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்மளோட ஃபேமிலியோட அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்ஸுக்கான ஒரு திறவுகோலாக இந்த கார் இருக்கும். நீங்கள் செரிஷ் பண்ணக்கூடிய ட்ராவல்ஸ் நம்ம பண்ண முடியும், எல்டர்லி பேரண்ட்ஸை நீங்கள் கூப்பிட்டு போக முடியும், நம்ம போகக்கூடிய இடங்கள்லாம் நம்மளுடைய கம்பேனியனை இந்த கார் இருக்குன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கிளாவிஸோடைய பாயிண்ட். ஆக்சுவலி வந்து பழைய கேரன்ஸ்னு சொல்லக்கூடிய அது வந்து இனிமேல் ஒரே ஒரு பேஸ் மாடலில் மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தா கூட தெரியும். கூட ஒரு டாக்ஸி மாடல் வந்து பேசிக்கிட்டாங்க, இன்னும் அஃபிஷியலி சொல்லலை. அப்படி பார்த்தோன்னா இனிமேல் நமக்கு கன்சியூமர்ஸுக்கு கிடைக்கக்கூடியது வந்து கிளாவிஸ் தான். 2022 கேரன்ஸ் லான்ச் ஆகும்போதே பீப்புளுக்கு கேரன்ஸ் பிடிச்சிருந்தாலும் சேஃப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பராமீட்டர் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஃபேக்டராக இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க குளோபல் என்கேப்லாம் ஒரு 4 ஸ்டார்லாம் வாங்கினா கூட இன்ஃபேக்ட் வந்து நம்ம அடுத்து ஒரு அப்டேட் வரும்போது கண்டிப்பாக ஒரு 5 ஸ்டார் ஈக்குவலண்டாக வரும்னு முன்னாடியே பேசுவோம். அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக எப்படி சொல்லணும்னா, K1 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ண சிரோஸ் வந்து ரீசெண்டாக பாரத் என்கேப்பில் 5 ஸ்டார் வாங்கியிருந்தது. இது வந்து K2 பிளாட்ஃபார்ம், அது வரைக்கும் கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம். ஆல்கசார், கிரெட்டா, செல்டாஸ் ஆகலாம், சோனட், வெனுவெல்லாம் இந்த K2வில் தான் பில்டு பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ பார்க்கும்போது இந்த சேசிஸ் கொஞ்சம் கூட ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறது தெரியுது. ஒரு 18+ ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸில் நோட்டபுளாக சொல்லும்போது 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. கூட வந்து வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், அந்த பிரேக் அசிஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம், கூட வந்து அந்த டவுன் ஹில் அசிஸ்ட் சிஸ்டம்னு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், நிறைய சப்போர்ட்டிவான விஷயங்கள் இருக்குது.
கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 20 ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. ஃப்ரண்டில் ஒரு ரெடார், ரியரில் 2 ரெடாஸும் 360 கேமராவும் மேலே இருக்கிற கேமராவுமா இருக்குது. இதில் நான் வந்து அதை காட்ட முடியாத ரீசன் பார்த்தோன்னா HT-X+ மட்டும்தான் வந்து ஆடாஸ் இருக்குது. நம்ம கூட இன்றைக்கி இருக்கிறது பார்த்தோன்னா டீசலோட டாப் அண்டான HT-X. முன்னாடி காலத்தில் வந்து ப்ரீமியம் ப்ரெஸ்டீஜ், இப்போ ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரெஸ்டீஜ்னெல்லாம் வந்து வேரியன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. கியாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கேரன்ஸில். இப்போ இவங்க ரெகுலரான HT-E-லேருந்து HT-X+ வரைக்கும் அந்த ரெகுலர் ஸ்டைல்லே வேரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம நின்று ஷூட் பண்ணுற டைமில் இதோட ப்ரைஸிங் நமக்கு தெரியாது. வேரியன்ட் பிரேக்கப் தெரியும். 23ஆம் தேதி தான் வந்து கண்டிப்பாக ப்ரைஸிங் வரும். அதுக்கு முன்னாடி இதோட எம்பார்க்கோ 16ஆம் தேதி இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 16 17ஆம் தேதி நீங்கள் பார்ப்பீங்கன்னு அப்படி பார்த்தோன்னா 23ஆம் தேதி தான் ப்ரைஸிங் வரும். வேரியன்ட் பிரேக்கப் நீங்கள் இப்போ சைடில் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். நம்ம கூட கிராவிட்டி கிரேன்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் இருக்குது. இந்த கலர் நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு கலர் தான். நிறைய பேருக்கு வந்து இந்த கலர் முன்னாடியே நிறைய கேரன்ஸில் பார்ப்பீங்க. கூட வந்து ஐவரி சில்வர் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ கலர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. திருப்பூர் மோகனா இப்போ அதை எக்ஸ்டீரியர் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலி இந்த எக்ஸ்டீரியர் டிசைன் தீம் வந்து ஆப்போசிட்ஸ் யுனைட்டட்னு சொல்லக்கூடிய ஒரு டிசைன் லாங்குவேஜ் மூலமாக சொல்லுவாங்க. டிசைன் தீம் வந்து பார்த்தோன்னா பவர் டு ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த எக்ஸ்டீரியர் பார்த்தா நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தான். இது ஒரு ஜெனரேஷன் அப்டேட் கிடையாது. அப்படி பார்த்தோன்னா அந்த பேசிக்கான சில் அவுட் அப்படி தான் இருக்குது. மெட்டலோடைய அந்த டிசைன்ஸ் எல்லாம் சிமிலராக தான் இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்ப எவிடெண்ட்டாக நமக்கு தெரிகிறது இந்த ஃப்ரண்ட் எண்டில் தான். ஃப்ரண்ட் எண்ட் வந்து கொஞ்சம் டிஜிட்டலாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து இவங்களுக்கு அந்த ஒரு EV9ஓட இன்ஸ்பயர்ட் டிசைன் வந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் எல்லா கார்ஸ்லேயும் உள்ளே வருது. நீங்கள் வந்து EV9க்கு அப்புறம் வந்து சிரோஸில் இந்த ஃபேஸை நீங்கள் பார்க்க முடியும். அதில் நிறைய மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருந்து இப்போ இந்த காரில் கூட இருக்குது. கூட நீங்கள் குளோபலி பார்க்குற நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்குது. இது வந்து ஒரு க்ளோஸ்டு கிரில்லான ஒரு ஸ்டைல், ஒரு டிஜிட்டல் கிரில்னு, டிஜிட்டல் டைகர் நோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கனெக்டட் ஸ்ட்ரிப் இருக்குது. இது வந்து டிஆர்லாவும் இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகும். இந்த ஸ்டார் மேப் LED ஹெட்லாம்ப்ஸ் இது வந்து டாப் ஆஃப் த லைன் LEDயாக இருக்கும். மற்றதில் ஹாலஜன் யூனிட்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா MFRன்னு சொல்லுவாங்க. MFR வந்து மல்டி ஃபேஸ் ரிஃப்ளெக்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அது கியாவுடைய ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஃப்ரண்டில் வந்து ஒரு நல்ல ஸ்கிட் பிளேட், அதில் ஒரு சாட்டின் குரோம் இருக்குது. இதில் ஒரு ஏர் டேம், இந்த போர்ஷன்லேயே வந்து ஒரு சின்ன ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து டிப்பிக்கல் கியான்னு நமக்கு தெரியுது. அந்த ஃப்ரண்ட் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஒரு SUV ஸ்டாண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு லோவான ஒரு நோஸ் கொடுக்காம ஒரு கிளாம்ஷெல் பானட் கொடுத்து அதை கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு ஸ்டாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓவரால் இந்த ஃப்ரண்ட் அண்ட் வந்து மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே சிமிலர் தான். நீங்கள் சைட் ப்ரொஃபைல் பார்த்தாலும் அது அப்படி கேரன்ஸ் தான். நமக்கு வந்து வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த சைடில் வரக்கூடிய இந்த பர்டிகுலர் பிளாஸ்டிக் கிளாடிங் ஆகலாம், டோரில் இருக்கக்கூடிய இந்த சில்வர் கிளாஸோட டீட்டெயிலிங் ஆகலாம், எல்லாம் சிமிலராக இருக்குது. DLOவில் க்ரோம் இருக்குது. ஹைலைட் வந்து 17 இன்ச் அலாய் வீல்ஸ் அப்டேட் ஆகிருக்கு. டியூவல் டோனில் ஒரு என்ன பாருங்களேன், நல்ல கிளாஸ் ஃபினிஷில் வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இது இந்த வெஹிக்கிள் வந்து ஓடும்போது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் 16 இன்ச்சை பொறுத்தவரையில் முன்னாடி இந்த காரோட சைஸுக்கு சின்ன வீலாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த ஒரு வீல் வெல்லுக்கு ஏற்ற ஒரு சைஸில் கரெக்டாக இருக்குது. 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். 360க்கான கேமரா ப்ளஸ் இன்டெகிரேட்டட் பிளிங்கர்ஸ் வந்து இந்த பாயிண்டில் இருக்குது. ரூஃப் ரைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஷ் ஃபிட் இருக்குது. அது ஒரு கேரக்டர் கொடுக்குது. இந்த காரோட இந்த சைட் ப்ரொஃபைல் தான் கியாவுடைய என்ஜினியரிங்லேயே இருக்கிறது. ஏன்னா நீங்கள் இதே சேசிஸ் வந்து K2 அடாப்ட் பண்ணி நிறைய கார்ஸ் இருக்குது. 2610 mm வீல் பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரெட்டா அண்ட் செல்டாஸ் இருக்கும். இது வந்து 2780 mm இருக்கும். இந்த 2780 mm சொல்லும்போது உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஆல்கசார் பார்த்தீங்கன்னா 2760 இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்பேஸிங் இது தான் ஜாஸ்தி. நான் முதல்ல பேசும்போது இந்த செகண்ட் டோரை பற்றி சொல்லியிருந்தேன். அவ்வளோ ஸ்பேஷியஸான என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த என்ட்ரி ஆக்சஸ் எல்லாம் பார்க்கலாம். தேட்ரோக்கான என்ட்ரி ஆகலாம். பெரிய DLOs, ஒரு பாக்ஸி வேன் லைக் லுக் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த போர்ஷனில் ஒரு கர்வ்டு ஒரு போர்ஷன், ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் லைன் மாதிரி, அதில் ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப்புக்கு இடையில ஒரு பிளாஸ்டிக் எல்லாம் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வேனாக காட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய டிசைன் க்ரீசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், ஒரு ஷோல்டர் லைன் ஹெட்லாம்ப்லேருந்து அப்படியே கனெக்ட் ஆகி இந்த போர்ஷன் வரைக்கும் வருது. ஒரு வெய்ஸ் லைன் இதுக்குள்ளே இப்படி ரன் ஆகுது. ஷோல்டர் லைன் திருப்பி ஸ்டார்ட் ஆகி இந்த போர்ஷன்லேருந்து அப்படி போய் டெயில் லேம்ப்ஸ் வரைக்கும் வருது. ஹெட்ரூமுக்கான ஒரு போர்ஷன் தான் இந்த
ரியரில் இருக்கிற இந்த ஹைட், அந்த ஹைட் வந்து ரியர் ஹெட்ரூமை நம்ம சப்போர்ட் பண்ணோம். இவ்வளோ பெரிய ஒரு விண்டோ கொடுக்காமல் இருக்கிறதுக்கு விண்டோவிலலாம் கார்னிஷிங் எல்லாம் கொடுத்து அந்த டிஎல்ஓஸோடைய கீழே வந்து ஒரு சாட்டின் குரோம் எல்லாம் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரியர்லையும் ட்வீக்கிங் நடந்திருக்கு. இப்போ உள்ள நியூ நார்மல் கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் அப்படி வந்திருக்கு. இதில் வந்து அந்த எல்இடி பார்ஸ் எல்லாம் நல்ல ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாய்லர், இதில் வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா, இந்த போர்ஷனில் ஒரு வைசரோட கனெக்டிவிட்டி, ப்ளஸ் கீழே அந்த ஸ்கிட் பிளேட் ஃப்ரண்டில் இருந்தது மாதிரி நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு ரிவர்ஸ் லேம்பு, ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி அந்த போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. கேமரா இந்த போர்ஷனில் வருது. ஓவரால் இந்த பீஸ் எல்லாம் சிமிலர் தான், ஆனால் அந்த ஒரு டிசைன் என்ஹான்ஸ்மெண்ட் நல்லாயிருக்கு. மெயின் பாயிண்ட்டு என்னென்னா, இது ஒரு வேன் மாதிரி காட்டாமல் இருந்ததுக்கு கூட பேனல்ஸ் எல்லாம் நல்ல யூனிஃபார்மாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ப்ரீமியம்னஸ் எங்கேயும் மிஸ் ஆகலை. பேனல்ஸ் யூனிஃபார்மாக இருக்குது, ஷட் லைன்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக இருக்குது. கூட அந்த வீல் சைஸ் அப்கிரேட் ஆனது ஒரு அட்வான்டேஜ். இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி, கிளாடிங்கோட குவாலிட்டியும் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய லக்கேஜை வச்சுருக்கிறோம். இந்த சீட்டை வந்து ஆக்சுவலி கொஞ்சம் மேலே பார்த்து தான் ஃப்ளிப் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் வந்து பின்னாடி பீப்புள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து இதை இந்த போர்ஷனில் தான் இப்படி தான் வைக்கணும். இந்த ஆங்கிளில் இருக்குது. இந்த ஆங்கிளில் இருக்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 216 லிட்டரான ஸ்பேஸ் இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கான எல்லா லக்கேஜையும் ஒரு 7 சீட்டராக நம்ம பார்க்கும்போது கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு எம்பிவியோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து சீட்ஸை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளாட்டாக ஃப்ளிப் பண்ணோன்னா ஒரு 5 சீட்டராக யூஸ் பண்ணி நம்ம ஹாலிடேலாம் போனோன்னா அவ்வளோ லக்கேஜ் நமக்கு எடுக்க முடியும். கூட நம்ம வீட்டில் என்ஆர்ஐஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு பெரிய அப்பர்ச்சரோட ஏர்போர்ட்லேருந்து வரக்கூடிய அவ்வளோ லக்கேஜும் எடுக்க முடியும். இப்படி ஒரு ப்ராக்டிகாலிட்டி இதில் இருக்குது. பூட் ஸ்பேஸோட ஸ்பேஸ் வச்சோன்னா இந்த செக்மெண்ட்டில் 3 ரோ அப் பண்ணி இதுதான் பெரிய பூட்டாக நம்ம பார்க்க முடியும். இன்டீரியர் டிசைன் தீம் வந்து கோனாலஜி ஃபார் லைஃப்னு சொல்லி ஒரு கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மோர் ஸ்பேஷியஸாக மினிமலிஸ்டிக் டிசைனாக பண்ணியிருக்கிறதா கியா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரைட்டான் நேவி ப்ளஸ் பீச் இன்டீரியர் கலர் ஸ்கீமில் இருக்குது. இங்கே ஓவராலாக பார்க்கும்போது பழைய அந்த காரோட டிசைன் எலமெண்ட்ஸ் நமக்கு அங்கங்கே இருந்தாலும் நிறைய புதிய டிசைன் தீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கிராஷ் பேட் டிசைன் பாருங்கள், டாப் ஆஃப் த லைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸில் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸில் இதுவே எஸ்டிஎக்ஸ், இதில் வந்து ஒரு ஃபேப்ரிக் ஸ்டைல் இருக்குது. இதில் பாருங்கள் ஒரு மெட்டல் கிராஷ் பேட் டிசைன் இருக்குது. ஏசி வென்ட்ஸ் அதுக்குள்ளே நீட்டாக வருது. கூட நீங்கள் பாருங்கள், இது வந்து அந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸும் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டத்தோட கண்ட்ரோல்ஸும் நம்ம ஒரே இதில் ஸ்வாப் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கார்னிவலில் பார்த்தோம். ப்ளஸ் வந்து இதில் நல்ல நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு ஹைலைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் ஸ்க்ரீன்ஸ், இதை வந்து 26.62 இன்ச்சில் பேனராமிக் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. நம்ம பேனராமிக் சன்ரூஃப் சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ டிஸ்பிளேயும் பேனராமிக் ஆகிடுச்சு. நம்ம சிரோஸில் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு இடையில வந்து அந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸை வச்சுருந்தாங்க. ஆனால் இது வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கீழே இருக்குது. அது இந்த டேஷ்போர்டுக்கு கீழே நீட்டாக வந்து இருக்குது. அது பல்ஜ்டாகவே இல்லை. நீங்கள் வந்து பானட் விசிபிலிட்டியோட ஒரு பாயிண்ட்லலாம் அது எங்கேயுமே இது பண்ணலை. கூட வந்து இந்த டீகட் ஸ்டியரிங், அதில் வந்து இந்த நேவி பீஜோட ஸ்டிச்சிங் இருக்குது. இது நியூஜன் கியா கார்ஸில் நம்ம பார்க்குற ஸ்டியரிங், இது கேரன்ஸில் நம்ம பார்க்கல. இது புதிய ஒரு அப்டேட். இப்படி நீங்கள் கவனிக்கும் போது பாருங்கள், இந்த லாக் யூனிட்டும் இந்த டிசைனும் இதெல்லாம் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. அது நீங்கள் நல்ல க்ளோஸ்அப் பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் க்ளோஸ்அப் காட்டேன், அந்த மெட்டலோடைய டிசைன் எல்லாம் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இந்த போர்ஷன் நீங்கள் லோவர் போர்ஷனில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரெகுலராக தெரிஞ்ச டிசைன் தீம் தான். இதில் வெண்டிலேட்டடுக்கான பாயிண்ட் இல்லாத என்னென்னா, இந்த பர்டிகுலர் மாடல் வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ் நமக்கு வராது, 4-வே அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் சீட்ஸ் வராது, அந்த 360 டிகிரி கேமரா வரும், ஆனால் வந்து ஆடாஸ் வந்து வராது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள வேரியண்ட். அதில் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, டீசலை வந்து இதோட நிப்பாட்டிட்டாங்க, ஹெச்டிஎக்ஸோட நிப்பாட்டிட்டாங்க. நம்ம வந்து டாப் ஆஃப் த லைன் போகணுன்னா டர்போ பெட்ரோல் தான் போகணும். அதுதான் அதில் ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் ஓவரால் இன்டீரியர் பார்க்கும்போது யூட்டிலிட்டி ஸ்பேசஸ் நல்லா இருக்குது. இங்கேயும் ஒரு டஸ்ட்பின் இருக்குது, இதில் ஒரு கூல்டான பெவரேஜஸ் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இது பாருங்களேன், ஆம்ப்ரஸில் இதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஓப்பனாக இருக்குது, க்ளோஸ்டாக இல்லை. நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது, ஆனால் க்ளோஸ்டாக இல்லை, ஓப்பனாக இருக்குது. ஆனால் மெட்டீரியல் சாய்ஸ் எல்லாம் ப்ரீமியம். கூட நீங்கள் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிச்டு ஒரு டியூப் டைப் ஸ்டிச்சிங் பேட்டர்னில் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல போல்ஸ்ட்ரிங் இருக்குது, தை சப்போர்ட்டு ரீசனபிளி நல்லா இருக்குது. எர்கனாமிக்கலி ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், நம்ம எல்போ வைக்கிறதுக்கும் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ரூஃப் லைனரும் நம்ம பார்க்கும்போது இந்த நிட்டட் ஃபேப்ரிக்கில் நல்லா இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலி அவங்க வந்து சிங்கிள் பெயின் நார்மல் சன்ரூஃப் தான் தந்திருக்காங்க. ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸில் வந்து பேனராமிக் இருக்குது. அது நமக்கு யூஸ் இல்லாத விஷயம். இப்போ நீங்கள் வெயிலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதில்ல. டேஷ் கேம் வந்து உள்ளே ரெக்கார்ட் பண்ண முடியும், வெளியே ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி இப்போ ஃபங்க்ஷனாக இல்லை. எலக்ட்ரோக்ரோமிக் மிரர்ஸ் இருக்குது.
சன்கிளாஸ் ஹோல்டர், இதில் வந்து நல்ல ஒரு ஸ்டைலாக நம்மளுடைய சீட் பெல்ட்ஸுக்கான வார்னிங் இருக்குது. ஆனால் நீங்கள் ஓவரால் இன்டீரியரோட டிசைனை பார்க்கும்போது சிரோஸ் வர்சஸ் இதை கம்பேர் பண்ணால் சிரோஸ் கொஞ்சம் கூட ப்ரீமியம் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் நானும் டேனியும் டிஸ்கஸ் பண்ணும்போது தெரிஞ்சு. ஏன்னா இந்த போர்ஷன் எல்லாம் இதில் கொஞ்சம் அன்யூஸ்டாக இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதோட ஆம்ரஸ் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இருந்தது. அது மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கியர் ஸ்டைக்கெல்லாம் ரெகுலராக நம்ம கியா கார்ஸ், ஹியூண்டே கார்ஸில் பார்க்குற அதே ஸ்டைலில் தான் இருக்குது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வருது. இந்த நேவியும் அந்த பிளாக் அளவுக்கு அந்த ஒரு ஹைலைட் கொடுக்கலன்னு நான் பர்சனலி நினைக்கிறேன். ஆனால் மெட்டீரியலோட குவாலிட்டியில் எந்த குறையுமே இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல், சுவிட்ச் கியர்ஸ் எல்லாம் வேறு லெவல். நாங்கள் நேற்றைக்கு வந்து நைட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து 64 கலர்ஸில் ஆம்பியன் லைட்டிங் இந்த ஸ்ட்ரிப்புக்குள்ளே ப்ளஸ் இதில் எல்லாம் இருந்து பாருங்கள், அவ்வளோ ப்ரீமியமாக இருந்தது. அதுலலாம் எந்த குறையுமே இல்லை. நீங்கள் இன்டீரியர்ஸை எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். ஒரு 12.25 இன்ச்சில் வந்து ஒரு ஹெச்டி டச் ஸ்க்ரீன் நேவிகேஷன் சிஸ்டம். நம்ம ரெகுலராக இவங்களுடைய பார்க்குற அதே சிஸ்டமுடைய ஒரு அப்கிரேடட் மாடல். கேரன்ஸில் ஒரு வயலட் கலர் தீம் இருக்கும் பாருங்கள், அந்த வயலட் கலர் தீம் தான் இதுலேயும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம மாற்ற முடியும். 360 டிகிரி கேமரா நல்ல லெஜிபிளாக நமக்கு தெரியும், அதில் குறைவே இல்லை. வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. HDX+ல் வந்து போஸோட ஆடியோ சிஸ்டம் இருக்குது. இதில் ரெகுலரானது தான். ப்ளூடூத் வாய்ஸ் ரெகனேஷன் இருக்குது. ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்குது. நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். கியா கனெக்ட்னு சொல்லக்கூடியது ஒரு 80+ ஆப்ஸ் இருக்கிறது. நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள், வெஹிக்கிள் டயக்னோஸ்டிக் ஆகலாம், கனெக்ட் செட்டிங்ஸ், நம்ம வெஹிக்கிளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து வெஹிக்கிளோடைய சர்வீஸுக்கான ஷெடியூல்ஸ்லேருந்து வெஹிக்கிளுக்குள்ளே வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கிற நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம அதை வந்து வெஹிக்கிள் வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னே அவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறதுக்கான அவ்வளோ ஃபீச்சர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. நல்ல விஷயம். டே டைம் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. டச் சென்சிட்டிவ் நல்லாவே இருக்குது. ஆடியோ குவாலிட்டியும் ஓகே தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா 12.25 இன்ச்சில் ஒரு ஹெச்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதுவும் ஒன்று இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் மாதிரியே நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. நிறைய தீம்ஸ் இருக்குது பாருங்களேன். நம்ம இங்கே மாற்றும் போது நிறைய ஸ்டைலில் மாற்ற முடியும். அது இந்த ஹியூண்டே கியாவுடைய அந்த யூஐயோட அட்வான்டேஜ் அந்த கிளாரிட்டி அண்ட் டிசைன் டு டீட்டெயில் தான். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டிரைவருக்கான இன்ஃபர்மேஷன், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், மேப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். டீட்டெயில்டாக இருக்குது, குறைவே இல்லை. டே டைமும் நல்ல விசிபிலிட்டியாக இருக்குது. லோவர் வேரியன்ஸில் வந்து சின்ன ஒரு எம்ஐடியில் வந்து நமக்கு டிஜிட்டலாக தெரியும். மற்றதும் அது டிஜிட்டல் தான், ஆனால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து சின்ன ஒரு எம்ஐடி ஸ்க்ரீனில் தெரியும். ஆனால் இது கனெக்டடாக இருக்கிறது நல்லா. செகண்ட் ரோ பார்க்கலாம். கேரன்ஸ்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான ரீசனே இந்த செகண்ட் ரோ தான். ஏன்னா நம்ம வந்து மிட் சைஸ் எஸ்யூவிஸுக்கு கன்சல்டிங் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து நிறைய லாங் ட்ரைவ்ஸ் போவாங்க, எல்டர்லி பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ரஸ் நல்லா இருக்கணும். அப்படி பார்த்தீங்களா பெரிய அப்பர்ச்சர் ஈஸியாக நான் உள்ளே வந்துட்டேன். கூட இந்த விஷயம், இந்த ஸ்லைடர்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து இருந்ததுன்னா நம்ம விருப்பத்துக்கு நம்மளுடைய சீட்டை வந்து நம்மளால் வந்து ரெக்ளைன் பண்ணி ஒரு சின்ன நேப் எடுக்கணும்னா கூட எடுக்க முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கூட ப்ராக்டிக்கலான ஒரு லேஅவுட். அதை K2 பிளாட்ஃபார்மை ஒரு செகண்ட் ரோக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து தேர்ட் ரோ நம்ம பேசலாம். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு செகண்ட் ரோ, ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இருக்குது, ஃப்ளாட்டு தான். செகண்ட் ரோ பாருங்கள், தை சப்போர்ட்டு நல்லா இருக்குது. மூணாவது ஆள் வந்து ஒரு வெல்பில்ட் அடல்ட் இருக்க கஷ்டம் தான், ஆனால் கூட ஒரு அடல்ட்டை உட்கார வைக்க முடியும். கூட இதில் வந்து ஒரு ஆம்ப்ரஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் இதில் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் தரல. ஆம்ப்ரஸ் கொஞ்சம் ஹைட்டு தான். இந்த எர்கனாமிக்ஸில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹைட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஹைட் கொஞ்சம் கீழே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் சீட்ஸோட பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்குது. அந்த ஒரு ரிப்டு ப்ளஸ் இதில் வந்து வென்டிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி போர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்க வந்து நம்ம சிரோஸ்லேயே செகண்ட் ரோவில் வந்து வெண்டிலேட்டட் சீட் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து சீட்டில் மட்டும் இருக்கும், நம்ம பேக்கில் இருக்காது. ஆனால் இந்த பர்டிகுலர் காரை வந்து அவங்க அப்கிரேடுன்னு சொல்லி அடுத்த வருஷன் கொண்டு வந்திருக்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து வெண்டிலேட்டட் கொடுத்துருக்கணும். அது வந்து ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸாக தான் நான் பார்ப்பேன். கண்டிப்பாக அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கு. மற்றபடி ஃபேமிலியோட வெளியே போகிறவங்களுக்கு இப்போ பசங்க எல்லாம் டிஜிட்டலி டேபை தான் பார்த்துட்டு இருந்தால் தான் சத்தம் போடாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு பெவரேஜ் வைக்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. கூட இந்த ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர் இதை வச்சு நம்ம ஒரு ரீல் கூட பண்ணியிருந்தோம். அது வந்து அந்த ரீலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன் ஆன்சன்ட்டை. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புரியும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை காட்டும், வைரஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது, ஹெப்பா ஃபில்டர் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அது அட்வான்டேஜ். அது நீட் அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு சிங்க். ப்ளஸ் பாருங்கள், ஏர் கண்டிஷனிங்கான சிஸ்டம். ஆக்சுவலி ஏர் கண்டிஷனிங் பற்றி பேசும்போது இது வந்து வெறும் ப்ளோவர் மட்டும் கிடையாது, தனியான ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்து ரியரில் இருக்கும். அதாவது கம்ப்ரஸர் ஒன்று தான், கூலிங் காயில் 2 இருக்கும். அப்போ ரியருக்கான ஏசி தனியாக தான் நமக்கு கூலிங் கொடுக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இந்த போர்ஷனில் வந்து ஒரு சின்ன ஹெட்ரூமுக்கான சப்போர்ட்டிவான ஒரு பாயிண்ட். ஹெட்ரூம் நல்லா தான் இருக்குது.
ஒரு பீச் கலர் வந்து பழைய காரை கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ரீமியம்னஸில் சிலவங்களுக்கு வந்து, ஏன்னா பீச் இப்போ நம்ம பார்த்து நமக்கு வந்து ஒரு காமன் ஆகிடுச்சு. ஆனால் ஏரி ஃபீலில் குறைவே இல்லை. நம்ம டிரைவிங்கில் அதை பேசலாம். எக்ரஸ் பார்க்கலாம். எக்ரஸ் ரொம்ப ஈஸியாக வெளியே வரலாம். இந்த எக்ரஸ் பற்றி நம்ம பேசும்போது எல்டர்லி பேரண்ட்ஸுக்கு இந்த எக்ரஸ் எப்படி யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 60+ இல்லை ஒரு 70 கிட்ட இருக்கிற ஒரு பர்சன்னா, நான் ஒரு செடானில் உட்கார்றேன்னா இந்த ஹைட்டில் நான் உட்காருவேன். என்னுடைய நீஸ் வந்து இந்த ஏஜில் சப்போர்ட் பண்ணுறது மாதிரி அந்த 70s சப்போர்ட் பண்ணாத போது நம்ம காலை இங்கேருந்து எடுத்து அவங்க வெளியில் வைக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அப்ரைட் சீட்டிங்கில் இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம லைட்டாக அந்த சீட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க காலை வந்து டைரெக்டாகவே ரோடுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த எக்ரஸ் வந்து எல்டர்லி பேரண்ட்ஸுக்கு இந்த அளவுக்கு ஹைட் இருக்கிற வெஹிக்கிளுடைய சப்போர்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். இது நிறைய இடத்துல பேசும்போது செடான் இல்லையா கம்ஃபர்டபுள், இது கம்ஃபர்ட் இல்லையான்னு சொல்லும்போது செடானோட கம்ஃபர்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிற கார்ஸ் தான் இதெல்லாம். அது நம்ம டிரைவிங்கில் பேக் சீட்டில் உட்காந்து பேசலாம். இதுதான் நம்ம பேசுகிற இந்த பாயிண்டோடைய அர்த்தம். இப்போ இந்த சீட்டை வந்து ஓனர்ஸாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காரில் வந்து இந்த ஃப்ரண்ட் சீட்டை வந்து நம்மளே மூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஃப்ரெண்டில் ஓட்டுற டிரைவரோ இல்லை நம்மளே இறங்கி போய் தான் மூவ் பண்ணோம். ஆனால் HTX+ல் வந்து இது ஒரு லிவர் இருக்கும். நம்ம புஷ் பண்ணோன்னா இந்த சீட் அங்கே போயிடும். அது வந்து இந்த வேரியண்ட்டில் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ இன்க்ரஸை பற்றி இந்த காரோடைய லான்ச் டைமில் இன்ட்ரோ பேசும்போதே நான் அங்கே பின்னாடி இருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பேன் பழைய வீடியோவில். மெயின் விஷயமே பாருங்களேன், இந்த ஒன் டச் டம்பிள் தான். இந்த பார்த்தீங்களா, அதாவது இன்றைக்கி 30 லட்ச ரூபா கார்ஸில் கூட பின்னாடி செகண்ட் ரோவில் வந்து இந்த மாதிரி ஸ்லைடர்லாம் இல்லாத இதில் இவங்க இன்னோவேட்டிவாக இந்த ஒன் டச் டம்பில் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கான மெக்கானிசம் இதில் இருக்குது பாருங்களேன். இதில் வந்து ஒரு அந்த ஸ்டட்டோட ஆக்ஷன் தான் இதை வந்து நம்மளை எனேபிள் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா இது ஒரு எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமோட தான் அது வருது. அது கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ இன்க்ரஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சர் இது வரைக்கும் இருந்தாலும் ஹெட்டை கண்டிப்பாக தேர்ட் ரோ ஏறும்போது மைண்ட் பண்ணி தான் ஏறணும். இதில் ஒரு கிரிப்புக்காக ஒரு ஹோல்டுக்கான ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் உட்காரும்போதே ஒரு ஃபீல் வரும், நம்மளால் இதில் உட்கார முடியும்னு. ஏன்னா நீங்கள் சில 7 சீட்டர்ஸில் உட்கார்ந்தாலே நம்ம உட்கார ட்ரை பண்ணும்போது அப்படி நம்ம பள்ளத்துக்குள்ளே தான் போய் விழுவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்டானே. இப்போ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு 7 சீட்டுன்னு நான் கண்டிப்பாக கிளைம் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மிட் சைஸில் இருக்கிற MPVஸில் இது ஒரு நல்ல சீட். இதுதான் இந்த பர்டிகுலர் காரோடைய ப்ரைமரி யூஎஸ்பியில் ஒன்று. சீட்டிங்கில் நீசப் தான், ஆனால் கூட நம்ம ஒரு சின்ன ட்ராவலுக்கு நம்மளால் உட்கார முடியும். இண்டிவிஜுவல் ஏசி வென்ஸ் இருக்குது, சீட் டைப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பொருள் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. மூவபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் லக்கேஜ் வந்து நம்ம பார்த்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா, நான் ரெக்ளைன் பண்ண போது டேனியோட பேக்குக்கும் பேக்கில் வந்து பூட்டோட கிளாடிங் கடையில் சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது. இதில் ஒரு சின்ன கிளாஸ் ஏரியா இருக்கிறதுனால நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும் வெளிச்சத்தோட. இப்போ ஆனால் என்னென்னா அங்கே எப்போவுமே கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க, அதனால் அவங்க டோர் திறந்து கொடுப்பாங்க. எக்ரஸ் வந்து கொஞ்சம் கேல்குலேட்டிவாக தான் நம்ம ரிவர்ஸில் இறங்கினோன்னா பேக்கை ஸ்லைட்டாக மைண்ட் பண்ணி கொஞ்சம் சிரமப்பட்டு வெளியே வரலாம். என்ஜின் ரூம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரவ் பண்ணுறதுக்கு ஜரம் கிடையாது. நானும் டேனியும் மட்டும் இருக்கிறதுனால வெஹிக்கிளை நான் ஸ்டார்ட் பண்ணியே வந்துட்டேன். பானட் லிஃப்ட் பண்ணும்போதே ஒரு வெயிட்டு நமக்கு தெரியுது. கண்டிப்பாக இதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸ்ட்ரக்சரில். இது பார்த்தோன்னா 3 என்ஜின்ஸ் இவங்களுக்கு நல்லா ஹாட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுகிறேன், அவ்வளோ ஃபியூம்ஸ் வந்து வருது. இது நம்ம கூட இருக்கிற டீசல், நமக்கு ரொம்ப பழக்கமான பிடிச்ச ஒரு என்ஜின். CRDI யூனிட் 116 PS பவர், 250 Nm டார்க் இருக்கும். இது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் நம்ம கூட இருக்குது. 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் AT உண்டு. அவங்களுடைய ஹைலைட்டே அந்த 1.5 லிட்டர் டர்போ GDI தான். GDIயில் வந்து பார்த்தோன்னா செகண்ட் வேரியன்ட்லேருந்து டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் வரைக்கும் இருக்கும். எந்தெந்த வேரியண்ட்டில் எந்தெந்த என்ஜின் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டைமை கெடுக்கல. அதில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் IMT, 7 ஸ்பீட் DCT இருக்கும். அப்புறம் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அந்த MPI என்ஜின் 1.5 லிட்டர் 115 PS பவரும் 144 Nm டார்க் இருக்குது. ஆனால் அதில் ஒரு காஸ்ட்லி மிஸ் இந்த தடவையும் வச்சுருக்காங்க. மேனுவல் மட்டும்தான் இருக்குது, IVT தரல. அது ஏன் IVT தராதது ஏன் காஸ்ட்லி மிஸ்ன்னு சொல்லக்கூடியதை நம்ம டிரைவிங்கில் பேசலாம். நீங்கள் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீட்லி அவங்க வந்து பண்ணி வச்சுருக்கிற ஒரு என்ஜின் ரூம் எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். நம்ம வழக்கமாக எப்போவுமே வந்து சிட்டி ரோட்ஸில் டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த தடவை ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னா ஒரு ஹில்ஸில் இருந்து நம்ம டிசெண்ட் ஆகிறோம்.
ஹில்ஸில் இருந்து கீழே வரோம். நந்தி ஹில்ஸுக்கு நாங்கள் கிளைம் பண்ணோம், எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நம்ம கீழே போகிறோம். ஹில்ஸுக்கு வந்த பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிட்டு ஐ மீன் இந்த ஹில் டிரைவிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் என்னென்னா அந்த ஒரு டார்க் அண்ட் மேப் சென்சார்னு சொல்லக்கூடியது வந்து சிரோஸோட டிரைவ்லேயே நம்ம பேசியிருந்தோம். ஸ்டியரிங்கை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஸ்டியரிங் வந்து நம்மளுடைய ஷோல்டரில் லோடு தெரியக்கூடாது, லைட்டாக இருக்கணும், ஆனால் வெஹிக்கிளோடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கியாவுடைய லேட்டஸ்ட் கார்ஸ்லாம் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஓட்டும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் கிளைம் பண்ணும்போது டிப்பிக்கல் டீசலோட அந்த ஸ்டைலில் கிளைம் ஆச்சு. இது மேனுவல்னால நம்ம கொஞ்சம் கியரை ஒர்க் பண்ணி தான் ஏற வேண்டியது இருந்தது. சில இடத்துல டர்போ லாக் நமக்கு லைட்டாக தெரிஞ்சுது. ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து ஒரு லெங்தி கார் உள்ள ஒரு ஃபீலே அது கொடுக்கல. ஒரு 4 மீட்டர் கார் எப்படி இருக்குமோ அந்த ஒரு டைட்னஸ் சேசியில் இருக்குது. சேசியில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நம்ம கண்ட்ரோல் டிரைவரோட கண்ட்ரோலுக்கு சஸ்பென்ஷன் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்புறம் மெயின் பாயிண்ட் வந்து நம்மளோட சீட்டிங் பொசிஷன். நீங்கள் ஹில்ஸில் எல்லாம் ஃபேமிலியாக போகும்போது நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி, டிஎல்ஓ நல்லா இருக்குது. நீங்கள் ஹில்ஸ் இறங்கும் போதில் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஹில் பிரேக் கண்ட்ரோல் சொல்லக்கூடியதை நம்ம ஆன் பண்ணி வைக்கும்போது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்டியரிங் ரீசென்டர் ஆகுது. ஸ்டியரிங் எஃபர்ட் வந்து நமக்கு கம்மி தான், ஆனால் வெஹிக்கிள் வந்து அந்த லைனுக்குள்ளே கண்ட்ரோல்டாக நிற்கிறது நல்லா இருக்குது. இங்கே வந்து சஸ்பென்ஸோட குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இல்லை. என்னாச்சுன்னா வந்து நல்ல நீட்லி பேவ்டு ரோட்ஸாக போட்டிருக்காங்க. முன்னாடி காலங்கள்லாம் நம்ம ஹில் இறங்கும்போது இவ்வளோ அஜெயிலாக நம்ம நியூஜென் கார்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ அஜெயிலாக நம்மளால் கட் பண்ணி இறங்க முடியாது. அவ்வளோ எஃபர்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். இதில் ஓகே தான். இப்போ நம்ம கியா வெஹிக்கிள்ஸில் பார்த்தோன்னா டவுன் ஹில் பிரேக் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து அவங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லேயே அடிஷ்னலாக சொல்லியிருப்பாங்க. கூட நம்ம பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் இந்த கன்சோல்லே அதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. இப்போ நம்ம அதை எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம ஹில்ஸ் இறங்கும்போது, அதாவது வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஆங்கிள் சென்சார் வந்து நம்ம டிசெண்ட் ஆகிறோம், கீழே பார்த்து நோ ஸ்டிப்பாகி வருதுன்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம ஆக்சலரேட்டர் கொடுக்காம நம்ம வந்து ஹில் இறங்குறோன்னாலே வந்து அது ஒரு நம்ம இப்போ பிரேக் லைட்டாக பெடல் பண்ணுறது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பாருங்கள். இல்லை தான் இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக்கிங் பண்ணி தான் அது வந்துட்டுருக்குது. இது வந்து நம்ம ஒரு ஃபேமிலியோட சேஃப்டி என்ஷூர் பண்ணோம். நம்மளுடைய எஃபர்ட்ஸை தவிர்த்து கூட இப்படி ஒரு பிரேக்கிங் சப்போர்ட் இருக்கும்போது ஸ்லிப்பரி ரோட் கண்டிஷனில் ஆகலாம், இல்லை வந்து நம்ம ஸ்டீப்பான ஹில்ஸ் இறங்கும்போது வெஹிக்கிள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஐ மீன் இப்போ நம்ம அடிக்கடி இதை வந்து ரிவ்யூஸ்லேயே பேசுகிறது உண்டு. நிறைய இந்த கிமிக்ஸை தவிர இந்த மாதிரி டிரைவரை சப்போர்ட் பண்ணுற, சேஃப்டியை சப்போர்ட் பண்ணுற நிறைய ஃபீச்சர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் தேவை. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லா வண்டியிலையும் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஹில் பிரேக் கண்ட்ரோல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ நம்ம ஒரு எம்பிவியை வந்து நம்ம ஹில்ஸ் கொண்டு போகும்போது நிறைய பேர் எஸ்யூவிஸுக்கு பதிலாக நம்ம எம்பிவிஸ் வாங்கணும்னு நினைக்கும் போது பாடி ரோல் எப்படி இருக்கும், ஹேண்ட்லிங் சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் டவுட் வரும். ரீசெண்டாக வந்து நம்ம வந்து ஒரு டர்போ பெட்ரோல் வர்சஸ் டர்போ டீசலோடைய ஒரு கேரன்ஸையும் ஒரு கிரெட்டாவையும் நம்ம வச்சு கண்டென்ட் பண்ணியிருப்போம். அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த கேரன்ஸ் டிரைவ் பண்ணும்போதே நமக்கு ஒரு பாயிண்ட் நம்ம பேசியிருப்போம் ஒரு இடத்துல. அது ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஆனால் இப்போ அவங்க கேரன்ஸை கிளாவிஸ்ன்னு சொல்லி இன்னொரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு வரும்போது அந்த சஸ்பென்ஷனை கொஞ்சம் கூட ரீட்வீக் பண்ணியிருக்கிறது தெரியுது. கார்னர்ஸ் எல்லாம் நல்ல எஃபர்ட்லெஸ்ஸாக கட் ஆகுது. ரோல் வந்து பெருசாக இல்லை. வெஹிக்கிள் வந்து நம்மளுடைய அந்த ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ரோ சீட் இருக்கிற ஒரு காருக்கு வந்து ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் கொடுக்கும்போது அது டென் டு ரோல். அதில் வந்து ஒரு ரோல் தெரியும். அந்த நம்மளுடைய கண்ட்ரோலை தாண்டி அந்த வெஹிக்கிளில் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். டேனி, உனக்கு ஃபீல் ஆகுதா? ஏதாவது பெருசாக இல்லை. அந்த அளவுக்கு ஸ்டேபிளாகவும் கண்ட்ரோல்டாகவும் இருக்குது. ஸ்டியரிங் வந்து டிரைவரோடைய இன்புட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. அதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேலிப்ரேட்டட் ஃபீட்பேக்கோடைய ஒரு பாயிண்ட் நான் சொல்லலை. ஆனால் இந்த ஸ்டைல் ஆஃப் ஒரு வெஹிக்கிளுக்கு, அதுலேயும் கொரியன்ஸோடைய ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்டியரிங்கில் இருந்து கொரியன்ஸ் இன்னைக்கு எங்கே இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்னு உள்ள ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. மெயினாக எனக்கு இதில் பிடிச்ச பாயிண்ட் என்னென்னா எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. எனக்கு வந்து ஹெவி ஸ்டியரிங்ஸ் நல்லா பிடிக்கும் பர்சனலி, கண்டென்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து இன்றைக்குள்ள மாடர்ன் டே கார்ஸில் வந்து ஹெவி ஸ்டியரிங்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா பிராண்ட்ஸ்லேயும் அந்த ஒரு அஜைலான லைட் ஸ்டியரிங்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த லைட் ஸ்டியரிங்கில்
ஒரு சைடு எஃபெக்ட் என்னன்னா உங்களுக்கு அந்த வெயிட் அடிஷன் வந்து ஸ்டெப்பாக இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்மளை சில டைம்ஸில் இரிட்டேட் பண்ணும். அது அந்த அந்த வெயிட் ஆட் ஆகிறது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் அடிஷன் நமக்கு பெருசாக தெரியல. அது நம்மளை பாதர் பண்ண வைக்கல. நம்ம ஒரு ஈஸாக வந்து அந்த அந்த ஸ்பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. அதில் எந்த ஒரு நெகட்டிவ் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இனி ஹைவேஸில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு உள்ளது வந்து நம்ம ஹைவேஸில் ஸ்பீட் ஆட் ஆகும்போது நம்ம பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா பிரேக்ஸும் வெல் காலிபரேட்டட் தான். பிரேக்ஸை பொறுத்தவரையில் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து அந்த பைட்டிங் பாயிண்ட்டை ஒரு டிப்பிங்காகவோ ஒரு நோஸ் டைவாகவோ ஃபீல் ஆகாமல் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் டவுட் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு மேனுவல் கியரை பொறுத்தவரையில் ஹில்ஸ் இறங்கும்போது எப்போவுமே செகண்ட் மேக்ஸிமம் தேர்ட் அந்த பாயிண்டில் இறங்குறது சேஃப். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளைம் பண்ணும்போது கியர்ஸ் கேட்டது, அது அப் ஷிஃப்ட் பண்ணி டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் நம்ம வந்தோம். ஆனால் இறங்கும்போது மேக்ஸிமம் செகண்ட் அண்ட் தேர்டில் வந்தது. அது நமக்கு சேஃப்டிக்கு வந்து நல்லது. நிறைய பேர் நம்ம வந்து ஃபியூல் எக்கனாமிக்காக நியூட்ரல் பண்ணி விடுறதை பற்றியெல்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலி நியூட்ரல் பண்ணி விட்டோம்னா ஃபியூல் எக்கனாமி கிடைக்கும். அந்த ஃபியூல் எக்கனாமியோடையும் ஒரு 5 மடங்கு நம்ம பிரேக் பேட் வந்து வேலை வச்சிரும். ஏன்னா சின்ன ஒரு ட்ரிப்புன்னா பிரேக் வந்து தேஞ்சதோடு போயிடும். ஆனால் ஒரு ஹெவியான ஒரு லாங்கான ஒரு ஹில் ட்ரிப்புன்னு வச்சுக்கிடுங்க, ரோட்டரெல்லாம் போய் கடைசியில் பிரேக்கே பிடிக்காத அளவுக்கு பெரிய சேஃப்டி இஷ்யூஸ் வந்துடும். அதனால் நியூட்ரல் எல்லாம் ஹில்ஸில் இறக்கவே செய்யக்கூடாது. இந்த காரில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சில க்ளோஸான கட்ஸ் எடுக்கும்போது அந்த லெங்தை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அது ஒரு பாக்ஸி ரியர் லெஃப்ட் சைடில் அந்த இடத்துல ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட் வந்து நம்ம கெஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு அஜெயிலாக கட்டாகும் நம்ம நினைப்போம். அந்த ஒரு இடம் மட்டும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு ஸ்டேட் ஹைவே சைடுக்குள்ளே வந்துட்டோம். அது யூஷுவல் ஸ்டைலில் டீசலோடைய ஒரு டிரைவபிலிட்டி. ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அது இந்த ஒரு வெஹிக்கிள் தான் ஃபீல் ஆகுதான்னு கேட்டால் நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் தம்பி கௌரி கிட்ட பேசும்போது அந்த ஃபீட்பேக் கிடச்சிது. என்னென்னா, முன்ன அளவுக்கு டீசல்ஸ் வந்து அந்த பஞ்சியாக இல்லை. பஞ்சு இந்த சென்ஸ் வந்து என்னென்னா, முன்னாடி நமக்கு டீசல்னாலே நீங்கள் ஃப்ளோர் பண்ணோன்னு ஒரு டார்க் ஃப்ளோ வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் இது ரொம்ப லீனியராக இருக்குது. ரொம்ப லீனியராக இருக்குது. அது ஒரு ரெகுலர் டிரைவருக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆப்வியஸ்லி ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலோடைக்கு இந்த டீசல் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம டீசல்ஸே ஓட்டி பழகியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு டார்க்கி டீசல்ஸ், அந்த ஒரு செகண்ட் கியர்லேருந்து ஒரு 4th வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு மொமெண்டம் ஜென்ரேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு கனெக்ட் இல்லாத ஒரு சின்ன கேப் இருக்குது. ஆனால் ரிஃபைன்மெண்ட்ஸில் ஆகட்டும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. கிளச் எல்லாம் நல்லா லைட்டாக இருக்குது. கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டான ஒரு கியர் பாக்ஸ், அதில் எல்லாம் குறையே கிடையாது. கியர் பாக்ஸும் டிரான்ஸ்மிஷனும் என்ஜினும் அந்த யூஷுவல் சிங்க் அது ரெண்டுமே நல்லா கனெக்டடாக இருக்கிறது குறையே இல்லை. ஹைவே ஸ்பீட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக 6th கியர் வந்து நமக்கு ஓவர் டிரைவாக யூஸ் ஆகும். நல்ல NVH பேக்கேஜ். இங்கே பாருங்கள், அமைதினா கூலாக இருக்குது. நேற்றுக்கு அந்த ப்ரெசன்டேஷன்லேயும் சொன்னாங்க, NVHை திருப்பியும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 டெசிபல் அளவுக்கு வந்து என்ஜின் நாய்ஸை கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக நம்ம ஹைவேஸ்குள்ளே வந்திருக்கிறோம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பர்டிகுலர் ஹைவேல வந்து நம்ம கியாவுடைய கார்னிவல் டிரைவ் பண்ணியிருந்தோம். அந்த ஹைவே ஞாபகம் வச்சு தான் நாங்கள் அந்த ரூட்டை கேட்டு இதுக்குள்ளே வந்தோம். இது ஒரு நல்ல ரோட்ஸ், எல்லா ஸ்டைலான இதுவும் இருந்ததுனால தான் இதுக்குள்ளே வந்தோம். முதல் இம்ப்ரெஷன் வந்து என்னென்னா, வெஹிக்கிளோட சஸ்பென்ஷனில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ கியா வந்து ஒரு அப்கிரேட் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் வந்து கன்சியூமர்கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் வந்து அடுத்த மாடல்ஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்டேஷன்லேயே நேற்றைக்கு வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒருத்தர் பேசியிருந்தார். நம்ம செல்டாஸோட ஃபஸ்ட் ஜென்னுக்கும் செல்டாஸோட அடுத்த வெர்ஷன் வந்த போதும் அந்த சஸ்பென்ஷனோட டிஃப்ரென்ஸை நம்ம ரிவ்யூவில் நம்ம நல்லா தெளிவாக பேசியிருந்தோம். ஃப்ரண்ட்டு சாஃப்டாகவும் ரியரில் இருந்த ஸ்டிஃப்னஸை திருப்பியும் ஒரு சாஃப்டாகும். அப்படி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டை விடைக்கும் ரியர் இன்னும் சாஃப்டாக இருக்கிறது மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த கார் வந்து ரொம்ப சாஃப்டாக முதல்ல இருந்தது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் ஒரு MPVயோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவாக நல்ல ஒரு குஷனி எஃபெக்டாக இருந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போது அந்த காருக்கு ஒரு நெகட்டிவ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து ஹைவேஸில் நம்ம ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது அந்த வெஹிக்கிளோடைய இந்த கார்னர்ஸில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் த்ரோ பண்ணும்போது ஸ்லைட்டான ரோல் இருக்கும். அந்த பிட்டர் பேட்டர்ஸில் போகும்போது கொஞ்சம் பவுன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ ரியர் சஸ்பென்ஷனில் ஒரு
எவிடன்ஸ் சேஞ்ச் நமக்கு தெரியுது. வெஹிக்கிள் நல்ல கண்ட்ரோல்டாக நமக்கு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு லேன் சேஞ்ச் எல்லாம் பண்ணும்போது ஒரு எம்பிவி கட் பண்ணுற ஒரு ஃபீலே இல்லை. நான் இப்போ ரோலே வரல, அவ்வளோ டைட்டாக இருக்குது வெஹிக்கிள். ஸ்டியரிங் தான் நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இதை வந்து எப்படி சொல்லணும்னா, கியாவுடைய இந்த ஸ்டியரிங்கை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்கசார்லேயோ கிரெட்டாலேயோ இல்லை. இப்போ ஒரே குரூப் தான் அவங்க, ஆனால் ரெண்டு பிராண்டாக டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுல உங்களுக்கு நல்ல எவிடெண்ட்டாகவே தெரியுது. இந்த ஸ்டியரிங் வீல் வந்து நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் ரெகுலராக 5 ஸ்பீடு ஓட்டுறதுல 6th கியரை நான் மறந்துட்டேன். 6th கியர் ஓடுறேன் பாருங்கள், என்ஜின் அப்படி 110 போகுது, 2500 RPM ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டியரிங்கே வருவோம். ஸ்டியரிங் வந்து அந்த டிரைவருக்கான ஒரு சப்போர்ட்டையும் கொடுத்துருக்கு. அப்படின்னா வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. வெஹிக்கிள் அந்த ஒரு சாஃப்ட்வேரில் இருந்து ஒரு பேலன்ஸுக்கு வந்தது மாதிரி எனக்கு டிரைவர் சீட்டில் தெரியுது. ஆனால் அந்த பேலன்ஸ் அட்டைன் ஆகிருக்கான்னு உள்ளது வந்து நான் கண்டிப்பாக ரியர் சீட்டில் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். அப்புறம் என்ஜின் டீசல் நமக்கு தெரியும், ரேஷியோஸ் எல்லாம் மிட் ரேஞ்ச் நல்ல ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்ச், ரவ் ஹாப்பியான என்ஜின். ஆனால் முன்ன உள்ள அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் வந்து கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் லீனியரான புல்லாக இருக்குது. ஆனால் அதில் எங்கேயுமே நமக்கு நம்மளை வந்து கிவ் அப் பண்ணுறது மாதிரி அது இல்லை. ஆனால் முன்னாடி கொஞ்சம் கூட நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருந்தது மாதிரி இருக்குது. அது இந்த ரியல் டிரைவிங் எமிஷன்ஸும் இந்த டீசலோட சூட் மேனேஜ்மெண்ட்டோடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லா மேனுஃபேக்சரர்ஸ். நான் ஜஸ்டிஃபை பண்ணி அட்வொகேட்டாக பேசல, லாஜிக்கலி எப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஃபியூலை பேன் பண்ணுறதை நம்ம கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிபிஎஃப்பை வந்து ஹெல்த்தியாக ரீஜென்ரேட் பண்ண முடியும். அந்த ஒரு ப்ராசஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. முதல்ல வந்து ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு பிரேக்ஸ் இருக்கும். இதில் பிரேக்ஸ் கொஞ்சம் கூட ஷார்ப்பர் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா ஆடாஸ் வந்ததுக்கப்புறம் உள்ள டியூனிங்கில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து கரெக்டாக நம்மளோட ரிவ்யூஸை நீங்கள் அப்படி பார்த்துட்டு வந்தாலே தெரியும், எந்தெந்த வெஹிக்கிள்ஸில் ஆடாஸ் அப்கிரேட் ஆகுதோ அந்தந்த வெஹிக்கிள்ஸில் வந்து ஸ்டியரிங்லேயும் கண்டிப்பாக அப்கிரேட்ஸ் இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறதுல இது இருக்குது. ஆனால் பிரேக்கிங்கில் ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது. சடனாக நம்ம பிரேக் பண்ணோன்னா ஒரு நோஸ் டைவ் எவிடெண்ட்டாக இருக்கும். முன்னாடி கேரன்ஸை நீங்கள் இப்படி கொண்டு போட்டு லேனில் எல்லாம் த்ரோ பண்ணி எடுக்க முடியாது. நீங்கள் த்ரோ பண்ணதுக்கப்புறம் பின்னாடி உள்ள அந்த ஒரு லெங்த் வந்து நமக்கு தெரியும். ரியர் சஸ்பென்ஷனில் ஒரு டிப்பிங் நமக்கு தெரியும். இதெல்லாம் அதில் கண்டிப்பாக இல்லை, நல்ல வெல் கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த பழைய E2O நிற்கிது, மஹேந்திராவுடைய E2O, ஒரு ரேர் சைட், அதனால தான் காட்டினேன். இங்கே ட்ரிக்கியான ஒரு விஷயமே என்னென்னா, அவங்க ஒரு காஸ்ட்லி மிஸ்ன்னு நான் சொன்னது வந்து அந்த ஐவிடி. ஏன்னா நீங்கள் வந்து இந்த டீசல் இன்ஜின் இன்னைக்கு வந்து சிட்டி ட்ரிவனான பீப்புள், இப்போ நம்ம இந்த பெங்களூர்லேயே நம்ம மோட்டோ ஃபார்ம்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த கார் பிடிக்குதுன்னா டீசல் யோசிப்பாங்க. ஏன்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக், பெங்களூரோட டிராஃபிக் பற்றி நமக்கு தெரியும். அவங்க டர்போ பெட்ரோலுக்கு போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது. சரி, அப்போ நம்ம வந்து நம்மளுடைய டிரைவிங் ஸ்டைலை ஸ்லைட்டாக டோன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் போவோம். ஆனால் ஆட்டோமேட்டிக் கண்டிப்பாக வேணும்னு பார்த்தா இப்போ அவங்க ஐவிடி தரல. அது என்ன டிஸ்கிரிமினேஷன் தான் தெரியல. அதே மாதிரி டீசலில் டாப் அண்ட் கிடையாது. டாப் அண்ட் போடணும்னா டர்போ வித் டிசிடி தான் வாங்கணும். அதுதான் திருப்பி அப்போ ஆல்ரெடி இருந்த கேரன்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கே தவிர ஒரு பெரிய அப்டேட்டடான ஒரு சேஞ்சான ஒரு ஃபீல் இல்லை. இப்போ இந்த என்ஜினோட ஒரு விஷயம் நான் சொல்லும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்டில் வெஹிக்கிள் சடனாக கட் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நம்ம பிரேக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கியர் வந்து நாக் ஆகாது. திருப்பியும் நம்ம வந்து ஆக்சிலரேட் பண்ணி ஸ்பீட்ஸ் வந்து பில்டு பண்ண முடியும். இப்போ பேக் சீட்டுக்கு வரலாம். பேக் சீட் வந்து எப்படின்னா, செகண்ட் ரோ வந்து ஆல்ரெடி நாங்கள் அந்த ரீசெண்டாக பண்ண கண்டனோட ரெஃபரன்ஸ் நான் முதல்ல சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஃபேமிலியில் உள்ள கார் மாதிரி தான் அடிக்கடி நாங்கள் ட்ராவல் பண்ணுறது. அந்த கேரன்ஸை இதே நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் லைட்டாக நமக்கு தெரியும். அது ரொம்ப சாஃப்டாக நமக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. இதில் ஒரு எவிடன்ஸ் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து எங்கேயுமே நம்ம கம்ஃபர்ட்டை வந்து தூக்கலை. அது வந்து ரெகுலர் ரோட்ஸில். ஆனால் எங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும்னா, இந்த புரோக்கன் ஜாயின்ட்ஸ் இந்த பிரிட்ஜஸில் இருக்கிற இடம், அதே மாதிரி வந்து நம்ம சர்வீஸ் லேன்லேருந்து நம்ம ஹைவேஸில் கனெக்ட் ஆகிற போர்ஷன் சீம்லெஸ்ஸாக இல்லாமல் எட்ஜியாக இருந்ததில் நம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணோன்னா அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியுது. ஆனால் வெஹிக்கிள் வந்து ஜோல்ட் ஆகாமல் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஆனால் நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் தெரியும். ரம்பிள் ஸ்டிஃப் எல்லாம் ஓகே தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் தூரம் அதை மாறி கம்பேரிசனில் டிஸ்கஸ் பண்ணும்போது சேஞ்ச் வந்து தெரியுது. அதாவது மெக்கானிக்கலி டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங்கில் நான் பேசின டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது.
சஸ்பென்ஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு ஹைவேஸில் ஒரு வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணணுன்னா ஸ்ப்ரிங்ஸை ஸ்டிஃப் ஆகணுள்ளது என்ஜினியரிங்கில் மெயினான ஒரு விஷயம். ஆனால் அந்த ஸ்டிஃபர் ஸ்ப்ரிங்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ணுறதுல தான் ஒரு பெஸ்ட்டான என்ஜினியரிங் வர்றது. இது அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸ்குள்ளே போச்சான்னு கேட்டால் நான் அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸ்குள்ளே போச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அவங்க பேலன்ஸுக்கு வந்திருக்காங்க. அதில் வந்து கண்டிப்பாக நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஓவர் த பீரியட் வந்து இந்த கொரியன்ஸோட ஹேண்ட்லிங்கும் அந்த இதெல்லாமே வந்து அந்த ஒரு பேலன்ஸை பார்த்து வந்துட்டு இருக்கிறதுல இது அடுத்த ஸ்டெப் கண்டிப்பாக. ரியர் சீட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து ரொம்ப ஏரியான ஒரு கேபினில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். விண்டோ லைன் வந்து நம்ம ஷோல்டரில் இருக்குது, பீஜ் ஆகட்டும், ரூஃப் லைனரோட கலர் ஃபுல்லாக வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஏரி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையே கிடையாது. ஸ்பீட்ஸ் வந்து பெருசாக தெரியலை. இப்போ லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல பேவ்டு ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நான் கண்டிப்பாக டேனியை வந்து இதில் எங்கேயாவது ஒரு சர்வீஸ் லைனில் இறங்க சொல்லணும். இந்த சீட்டில் உட்காந்தால் தான் நம்ம வந்து அந்த ஒரு பேட்டர்ஸை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண முடியும். அண்ட் பிரேக் தெரியுது பார்த்தியா, நோஸ் டைவ் வந்து பிரேக்கில் தெரியுது. அதை நான் டிரைவிங்லேயே பேசுவேன் தானே. ஆமாம், இப்போ ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இருந்த ஹைவேஸில் இருந்து ஒரு பேட்டர்ட் ரோட்டுக்குள்ளே ஏறணும். முதல்ல நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் ரிட்டர்ன் போகும்போது பேசுகிறேன். வெல் கண்ட்ரோல்டான சஸ்பென்ஷன், அதாவது சவுண்டு எதுவுமே சஸ்பென்ஷன் நாய்ஸ் நமக்கு இல்லை. உள்ள அந்த பேட்டர்னில் தான் நம்ம போகிறோன்னு உள்ளது நம்ம ஹியூமன் பாடியால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் இதில் வைப்ரேஷன்லாம் கண்டிப்பாக தெரியும். ஆனால் நம்ம பாடிக்கு அது வரல. அது நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். சீட்ஸோடைய கம்ஃபர்ட்டு அதில் ஒரு பாயிண்ட். ஏன்னா சீட்ஸ் வந்து நல்ல நம்மளை வாங்கி வச்சுருக்குது. இப்போ நிறைய பேர் இதையும் ஆல்கசார் கூடயும் கம்பேர் பண்ணுவீங்க. ஆல்கசார் கொஞ்சம் கூட ஸ்டிஃபாக தான் இருக்கும் சீட்டிங்கோட இதை வச்சு பார்க்கும்போது. இப்போ நான் சொன்ன அந்த ப்ரோக்கன் ஜாயிண்ட் தான் டேனி, அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற முடியுமான்னு பாரு. பார்த்தீங்களா, அதில் ஒரு இதுதான் இந்த இடத்துல வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து தெரிஞ்சுது. நாங்கள் இப்போ டர்போ டிசிடி ட்ரைவ் பண்ணுறோம். உங்களுக்கு காரில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அந்த சீட்டை வந்து வாக் த்ரூ பண்ண முடியும். பேனராமிக் சன்ரூஃப் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கியர் ஸ்டிக் வேறு மாதிரி இருக்கும். டிசிடி அண்ட் டர்போ நம்ம நிறைய ட்ரைவ் பண்ணது தான். டிஃப்ரென்ஸ் என்னென்னா டீசலை விடைக்கும் கொஞ்சம் கூட என்கேஜிங்காக இருக்குது இந்த சினாரியோவில். நான் டீசல் வந்து கொஞ்சம் இது கம்மியானது மாதிரி இருந்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து டீசலை விடைக்கும் கொஞ்சம் கூட என்கேஜிங்காக இருக்குது. கூட இதில் ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் ட்ரைவ் மோட்ஸ் வரும். டீசலையும் டார்க் கன்வெர்ட்டரில் வந்து ட்ரைவ் மோட்ஸ் இருக்கும். இதில் எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்துடும். இந்த சீட்ஸில் வந்து வெண்டிலேஷன் உண்டு. இந்த 2 சீட்ஸ்லேயும் வெண்டிலேஷன் உண்டு. இன்ஃபேக்ட் இதில் ரியரில் டயர் ப்ரெஷர் வந்து 38 காட்டுது. கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக ஃபீல் ஆகுது. அதை விடைக்கும் டேனி வந்து வயர் வரைக்கும் குலுங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த ரம்பிள் எல்லாம் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸில் எல்லாம் நல்லாவே தெரியுது. அதனால் தெரியுதுல்ல. இது ஆக்சுவலி டிரைவிங்கை பொறுத்தவரை நான் இதே இன்னும் டீட்டெயில் பண்ண போகிறேன். வீடியோட லெங்க் 50 நிமிஷம் போயிடும். நீங்கள் வந்து ஹைவே நிறைய ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, ஆட்டோமேட்டிக் பார்க்குறவங்க டர்போ வாங்கலாம். 160 PS இருக்கும், 253 Nm இருக்கும். ஓட்டுறதுக்கு நல்ல இது இருக்கும். ஏன்னா ட்ரைவ் மோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டெல்லாம் அப்படி கலரு மாறியாச்சு. அந்த ஒரு சர்ஜ் இருக்கும். நார்மல்லே ஓட்டலாம். எக்கனாமிக்கலாக ஓட்டுறவங்களுக்கு எக்கோ மோட்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி டிசிடிஸ் வச்சுருக்கிறவங்க நீங்கள் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், மேக்ஸிமம் பார்க்கில் போட்டுருங்க. இல்லாட்டி வந்து இந்த மாதிரி நியூட்ரலில் விட்டுருங்க. ட்ரைவில் போட்டு என்கேஜாக வச்சோன்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகும், ஹீட் வந்து எக்ஸிபிட் ஆகும். நம்ம டார்க் கன்வெர்ட்டர் ட்ரைவ் பண்ணுறோம். இது வந்து HTK+ வேரியன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டீரியரில் வந்து அந்த பீஜ் எல்லாம் காணாமல் போயிருக்கும். சீட் வந்து பிளாக் நார்மல் ஃபேப்ரிக் சீட்ஸ் இருக்கும். சின்ன 8 inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலும் வேறு. டார்க் கன்வெர்ட்டர் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ரெகுலராக நான் டீசல் ட்ரைவ் பண்ணும்போது என்ன பாயிண்ட் மேனுவலுக்கு சொன்னோன்னா அதே மாதிரி தான். அந்த பழைய அந்த ஒரு பஞ்ச் ஃபீல் வந்து கண்டிப்பாக இதில் மிஸ் ஆகுது. மிஸ் ஆகி வந்து ஒரு சின்ன ஒரு லேக் வந்து டர்போக்கு கீழே இருக்குது. டர்போக்கு மேலே வந்து நல்ல அவுட்புட் கொடுக்குது. இது வந்து லாங் டேர்மாக நம்ம நிறைய என்ஜின்ஸ் பற்றி பார்க்கும்போது இந்த ஆர்டிக்கு அப்புறம் தெரிகிற ஒரு பெரிய சேஞ்ச் இந்த ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. நீங்கள் வந்து லைட்டாக ரவ் பண்ணி ஓட்டும் போது அந்த பழைய ஒரு ஃப்ரீயாக ரவ் ஆகிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. அதுக்காக பவர் டார்க்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா ரவாக ஏறி வருது. ஆனால் அந்த லோ ரெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியும்.
NVH எல்லாம் ஓகே தான். டார்க் கன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கணும், கொஞ்சம் கூட டிசிடி வரைக்கும் கொஞ்சம் நல்ல டியூரபிளாக இருக்கணும்னா டார்க் கன்வெர்ட்டர் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கார் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நிறைய இன்டீரியர்லாம் நம்ம அக்சசரைஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வரும். என்னென்னா அவங்க டாப் எண்டில் வந்து நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, டீசல் வந்து ஆட்டோமேட்டிக் இதில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து கிளாவிஸோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டிரைவபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டோம். டீசல் ஆட்டோமேட்டிக் ஓட்டிட்டோம். அங்கே நம்ம முதல்ல ரிவ்யூ பண்ண நமக்கு அலாட் பண்ணப்பட்ட கார் நிற்கிது. அது வந்து டீசல் மேனுவல், அந்த பக்கம் வந்து டர்போ பெட்ரோல் இருக்குது. இப்போ சாய்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்திருக்கான்னு கேட்டால் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸாக நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஐவிடி வந்து தராதது ஒரு மிஸ். ரெண்டாவது டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து டாப் எண்ட் வரைக்கும் கொடுக்கல. ஒரு சாய்ஸாவது கொடுத்துருக்கலாம். இந்த சன்ரூஃப் எல்லாம் கம்மி பண்ணது கூட யாரும் பெருசாக பாதர் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக் வாங்கணுன்னா இந்த வேரியன்ட் தான், லோவர் ஸ்பெக் தான் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். மேபி அவங்க வந்து செல்டாஸ் கூட அந்த ப்ரைஸிங் அண்டர் கட் ஆகும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணி வச்சுருக்கலாம். டாப் ஆஃப் தி லைன் வேரியண்ட்டில் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் மேனுவல் இருக்கிற மாதிரி வச்சாலே பையர்ஸோடைய ரிக்யர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். மற்றபடி என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால் வெஹிக்கிள் கொஞ்சம் கூட ஷார்ப்பராக மாடர்னாக இருக்குது. ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே தெரியுது. ஆடாஸ் உள்ளே வந்துருக்கிறது ஒரு சேஃப்டி டூல். அது வந்து ஒரு அடிஷ்னல் சேஃப்டி தான், நம்ம அதை ஃபுல்லாக ரிலே பண்ணக்கூடாது. கூட வந்து இன்டீரியர் வந்து மிக்சட் ஒப்பீனியன்ஸ் தான். நீங்கள் வந்து ஆல்ரெடி நல்லா இருந்ததுனால இது வந்து பெரிய ஒரு எஃபெக்டிவாக நமக்கு தெரியலை. ரைட் குவாலிட்டி பொறுத்தவரை ஒரு பேலன்ஸை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த டர்போ ஓட்டும்போது ரியரில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்த ஃபீல் இருந்தது. டர்போவில் கொஞ்சம் நாய்ஸ், வெளியே உள்ள நாய்ஸ் கொஞ்சம் உள்ள சீப்புன்னு ஆச்சுது. அப்படி ஒரு மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல பேக்கேஜாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் கூட நல்ல பேக்கேஜாக இருக்குது, அதில் டவுட் இல்லை. இப்போ நீங்கள் இந்த ரேஞ்சில் வந்து நான் முதல்ல இன்ட்ரோலே சொன்ன மாதிரி ஒரு அக்கேஷ்னல் 7 சீட்டர் எல்லாமே எவ்ரிடே 7 சீட்டராக பார்க்குறீங்க, 3வது ரோலையும் நம்ம உட்காந்து பார்க்கணுன்னு ஒரு தேவை இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து அந்த 3வது ரோவில் உட்காந்துருக்கிற போர்ஷன் வந்து எடுக்காது. என்னென்னா டைம் தான் மேட்டர். ஆக்சுவலி என்னென்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அடல்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ஷார்ட்டர் ட்ரிப்ஸுக்கு வந்து உட்கார முடியும். இப்போ ப்ரைஸிங் நமக்கு தெரியல, ஆனால் வேல்யூ ஃபார் மணியோடைய பாயிண்ட் இதில் நம்ம ரேட்டிங்கில் போட முடியாது. மற்றபடி பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கியாவுடைய நேஷ்னல் மீடியா ட்ரைவ் பெங்களூரில் நடந்தது. நந்தி ஹில்ஸ் பக்கத்தில் தான் ஈவெண்ட் மொத்தம் ஹேப்பன் ஆகுது. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.